மரணத்தின் மீது வெற்றி 3 வார செய்தி தொடர். முதல் வாரம், மரணம் இது உலகில் பிறக்கின்ற எல்லோருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புதிய வாரத்தின் ஆரம்பத்தில் உங்களோடு இருப்பது நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை எனக்கு போதித்திருக்கிற சத்தியங்களிலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த சத்தியங்கள் என் வாழ்க்கையில் வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையேயான வித்தியாசத்தை உண்டு பண்ணியிருக்கின்றன. அதையே இவை உங்களுக்கும் செய்யும். எனக்கு கடிதம் எழுதிய எல்லோருக்கும் நன்றி சொல்லிவிட்டு இந்த செய்தியை நான் ஆரம்பிக்கின்றேன். நான் இந்த செய்தியை முடிக்கும் பொழுது நாங்கள் இன்னொரு விலாசத்தை உங்களுக்கு கொடுப்போம். உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை, பிரச்சனைகளை, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அந்த விலாசத்திற்கு நீங்கள் தாராளமாக எழுதி அனுப்பலாம். நம் ஒவ்வொருவருக்குமே மிகவும் முக்கியமான இன்றியமையாத ஒரு சத்தியத்தை இந்த வாரத்திலிருந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இதில் ஒருவரும் விதிவிலக்கல்ல. இது நம் எல்லோருக்குமே முக்கியமானதாகும். என் செய்தியின் தலைப்பு மரணத்தின் மீது வெற்றி. மரணம் என்ற வார்த்தை சொன்னாலே அது உங்களை பயத்தில் பின்வாங்க செய்கிறதா? நீங்கள் உடனே வேறொரு நிகழ்ச்சிக்கு மாறுகிறீர்களா? ஆம் என்றால் இது ஒன்றை நிச்சயமாக சுட்டி காண்பிக்கிறது. குறிப்பாக நீங்கள் தான் இந்த நிகழ்ச்சியை கேட்க வேண்டும். நீங்கள் தான் நான் சொல்லப்போவதை கவனமாய் செவி கொடுக்க வேண்டும். மரணத்தோடு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் விரும்பத்தகாததா இருக்கிறதா? வலி வேதனை கொடுக்கிறதா? அப்படி என்றால் அந்த வார்த்தையை நீக்கிவிடும்படி கடுமையான முயற்சிகள் இன்றைய நம்முடைய கலாச்சாரத்தில் எடுக்கப்படுகின்றன. அதன் பெயர்களில் சில நயவஞ்சகமான மாற்றங்களை செய்து அவற்றின் மெய்த்தன்மையை மூடி மறைக்கின்றனர். இறுதிச் சடங்கு செய்பவரை குறித்தோ அல்லது துக்க வீடு என்றோ நாம் சொல்வதில்லை. அதற்கு பதிலாக இளைப்பாறுதல் அல்லது ஓய்வு என்பது போன்ற வார்த்தைகளெல்லாம் நாம் பயன்படுத்துகிறோம். கல்லறை என்று கூட நாம் சொல்வதில்லை. மாறாக நினைவிடம், கல்லறை தோட்டம் என்பது போன்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம். அடக்கம் செய்யப்படுவதற்கு முன் மரித்து போன ஒரு நபருடைய சரீரம் பார்வைக்காக வைக்கப்படும் போது மரணத்தினால் உண்டான மாற்றங்களை எவ்வளவு குறைவாக காண்பிக்க முடியுமோ அவ்வளவு குறைவாக அவை காண்பிக்கப்படுகின்றன. இந்த மாற்றங்களுக்கு ஆதரவாக முன்னெடுக்கப்படுகிற உளவியல் ரீதியான வாதங்களை நான் கேட்டிருக்கின்றேன். இந்த வாதங்களுக்கு எதிர்வாதம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வமெல்லாம் எனக்கு இல்லை. ஆனாலும் என்னுடைய அக்கறையெல்லாம் எளிமையான, ஒருபோதும் மாறாத, நம் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் தெரிகிற ஒரு உண்மையை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதுதான். மரணம் என்பது நிஜமானது, அது விரும்பத்தகாதது, வலி நிறைந்தது, கொடூரமானது. வாழ்க்கையை குறித்த எந்த ஒரு கண்ணோட்டமும் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது நயவஞ்சகமானது. அதில் துளியளவும் உண்மையில்லை. மரணத்தை குறித்த உண்மைக்கு அல்லது பிரச்சனைக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வை எடுக்காத எந்த ஒரு மதமும் தத்துவமும் மனுக்குலத்தின் தேவைகளை சந்திப்பதற்கு திறனற்றதாய், பலனற்றதாய் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கிறிஸ்தவ விசுவாசத்தை மற்ற எல்லா மதங்களிலிருந்தும் தத்துவங்களிலிருந்தும் தனியே வேறு பிரித்து நிறுத்துவது இதுதான். கிறிஸ்தவத்தில் தான் மரணத்தின் பிரச்சனைக்கு ஆக்கப்பூர்வமான, நிரூபிக்கப்பட்ட ஒரு உறுதியான தீர்வு இருக்கிறது. 3 விஷயங்களை அடிப்படையாக கொண்டுதான் இன்றைக்கு இந்த செய்தியை நான் தேர்ந்தெடுக்கிறேன். 1, வேதவசனம். 2, தனிப்பட்ட அனுபவம். 3, தனிப்பட்ட விதத்தில் நான் கவனித்த காரியங்கள். முதலில் இதற்கான வேதவசனத்தை நாம் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 26 வாசிப்போம். பவுல் சொல்கிறார், கடைசி சத்துரு மரணம். மரணம் ஒரு சத்துரு, எதிரி. மனுக்குலம் முழுவதற்கும் அது உலகளாவிய எதிரியாக இருக்கிறது. இப்பொழுது என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை சொல்கிறேன். என் வயது 60 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. எனக்கு மிகவும் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நான் மிகவும் நேசித்தவர்களின் மரணத்தை நான் பார்த்திருக்கிறேன். என் அப்பா, அம்மா மற்றும் 30 வருட சந்தோஷமான திருமண வாழ்க்கையை என்னோடு பகிர்ந்து கொண்ட நான் மிகவும் நேசித்த என் மனைவியின் மரணத்தை நான் கண்டிருக்கிறேன். தனிப்பட்ட விதத்தில் நான் கவனித்த விஷயத்தையும் இங்கு சொல்கிறேன். 2ஆம் உலக மகா யுத்தத்தின் போது யுத்த களங்களிலும் வட ஆப்பிரிக்காவில் இருந்த மருத்துவமனைகளிலும் மருத்துவ உதவியாளனாக நான் பணிபுரிந்தேன். உண்மையில் மரணம் நேரிடக்கூடிய பல தருணங்களை நான் சந்தித்திருக்கிறேன். தங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களை இழந்து வாடுகிறவர்களுக்கு நான் ஆறுதல் சொல்லியிருக்கிறேன், உதவியும் செய்திருக்கிறேன். ஆகையால் நான் ஏதோ ஊழிய பயிற்சியை பெற்றுவிட்டு தியரியாக எதையோ படித்துவிட்டு இங்கு பேசிக் கொண்டிருக்கவில்லை. நான் இதை பார்த்திருக்கிறேன். நான் இதன் ஊடாக கடந்து வந்திருக்கிறேன். வாழ்க்கையின் நிஜங்களை
அனுபவமாக பெற்றவனாய் நான் இதை பேசுகிறேன். கடந்த நூற்றாண்டுகளில் மரணத்தை மனுஷன் பார்த்த விதம் பல்வேறு வடிவங்களில் இருந்திருக்கிறது. அதை அவர்கள் அலட்சியம் செய்தார்கள். அதை அவர்கள் ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை. அவர்கள் தங்களுடைய அப்பொழுதைய சந்தோஷத்தை தான் பெரிதாக நினைத்தார்கள். இந்த ஏசாயா 22 அதிகாரம் 13 வசனத்தில் நாம் பார்க்க முடியும். நிஜமாய் நிகழப்போகிற மரணத்தை குறித்து மனுஷர்கள் என்ன நினைத்தார்கள் என்பதை அது சொல்லுகிறது. நாம் அதை வாசிப்போம். 13 வசனம், நீங்களோ சந்தோஷித்து களித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்வீர்கள். இது ஒரு அலட்சிய மனப்போக்காகும். மரணம் சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறது. வாருங்கள், புசிப்போம் குடிப்போம் சந்தோஷமாய் இருப்போம். மரணம் வருவதற்குள் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அனுபவித்து விட வேண்டும் என்ற ஒரு உண்மைதான் இது. மரணத்தை மனுஷன் எதிர்கொண்ட இன்னொரு விதம், அவன் அதை எதிர்மறையான ஒன்றாக, தன்னை அச்சுறுத்தக்கூடிய ஒன்றாக பார்த்தான். வரலாற்றின் மத்திய கால பகுதியில், அதாவது கிபி 1100க்கும் கிபி 1500க்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் ஐரோப்பாவில் இது வழக்கமாக காணப்பட்ட ஒரு மனநிலையாகும். அந்த சமயத்தில் வாழ்ந்த சமுதாயத்தினர் மரணத்தின் உணர்வினால் மேற்கொள்ளப்பட்டனர். அது எதிர்மறையான விதத்தில் அவர்களுடைய சிந்தையை நிறைத்திருந்தது. அது அவருடைய கடிதங்களில், அவர்களுடைய மதங்களில், அவர்களுடைய புத்தகங்களில், அவர்களுடைய கலை வடிவங்களிலும் வெளிப்பட்டது. மரணத்தை மனுஷன் எதிர்கொண்ட இன்னொரு விதம், இது மரணத்தை குறித்து ஆரோக்கியமற்ற விதத்தில் தனக்குள் உண்டான தவறான முன் ஊகங்களின் அடிப்படையில் மனுஷன் இதை எதிர்கொண்டான். இந்த எண்ணப்போக்கை T.S. எலியட் என்ற பிரிட்டிஷ் கவிஞர் தன் கவிதையில் வெளிப்படுத்தியிருக்கிறார். இங்கிலாந்தில் எலிசபெத்தின் காலத்தில் வாழ்ந்த வெப்ஸ்டர் என்ற கவிஞனை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். வெப்ஸ்டர் மரணம் குறித்த சிந்தனைகளால் அதிகமாய் ஆட்கொள்ளப்பட்டிருந்தான். அவன் தோளுக்கு பின்னால் இருக்கும் மண்டையோட்டை பார்த்தான். நிலத்தின் அடியில் மார்பகம் இல்லாத சிருஷ்டிப்புகள் இருக்கின்றன. மண்டையோடுகளுக்கு சிரிக்கும் உதடுகள் இல்லை. ஆக இவனுடைய எண்ணங்கள் முழுவதும் மண்டையோடும் மரணமும் தான் ஆக்கிரமித்திருந்தது. இன்னொரு மனப்பான்மை தப்பித்துக் கொள்ளும் மனப்பான்மையாகும். இது உண்மையில் கிழக்கத்திய மதங்கள் மற்றும் தத்துவங்களின் மனப்பான்மையாக இருக்கிறது. இவை இன்று நம் கவனத்தை ஈர்த்து கொண்டிருக்கின்றன. ஒரு தனிநபர் தன்னுடைய அந்த நிலையிலிருந்து இல்லாத ஒரு நிலைக்கு செல்ல வைப்பதை குறித்து இது பேசுகிறது. இது ஒரு வகையான தெளிவற்ற நிலைப்பாடாகும். இதை இந்த மதங்கள் எல்லாம் நிர்வாணா என்றோ அல்லது மற்ற பெயர்களை கொண்டோ அழைக்கின்றன. ஆனாலும் இது உண்மையல்ல. இது வேத வசனத்துக்கு முரணானதும் கூட. நானே வாலிபனாய் இருந்தபொழுது இதை குறித்த ஆராய்ச்சியிலும் இம்மதத்தின் காரியங்களிலும் கொஞ்ச காலம் ஈடுபட்டிருந்தேன். அதிலிருந்து ஒரு நன்மையையும் என்னால் பெற முடியவில்லை. விரக்தி மட்டுமே மெஞ்சியது, ஒரு நிறைவும் உண்டாகவில்லை. இப்பொழுது நாம் வேத வசனத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒருபோதும் மாறாத உண்மையான காரியங்களை நோக்கி திருப்புவோம். எபிரேயர் 9 அதிகாரம் 27 வசனம் இவ்வாறாக சொல்கிறது, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் இவ்வாறாக சொன்னார், நீங்கள் இங்கு வாழும் பொழுது உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட மற்ற எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் தவறவிடலாம். ஆனால் 2 காரியங்களை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும். ஒன்று மரணம், இன்னொன்று நியாய தீர்ப்பு. வேதாகமம் ஒன்றை தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அதாவது மரணத்திற்கு பிறகும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம் வாழ்க்கையில் நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதற்கு நாம் கணக்கு ஒப்புவித்தாக வேண்டும். இதை குறித்து இன்னும் விவரமாக இந்த வாரத்தின் பின்பகுதியிலும் அடுத்த வாரத்திலும் பார்ப்போம். கணக்கு ஒப்புவித்தல், நாம் செய்தவற்றுக்கு பொறுப்பேற்றல் என்ற வார்த்தை இன்றைய கலாச்சாரத்தில் பிரபலமான ஒரு வார்த்தை கிடையாது. இதை தவிர்த்து இதிலிருந்து தப்பிக்கும்படியான முயற்சி தான் நடக்கிறது. ஆனால் வேதாகமத்தின் உண்மை ஒருபோதும் மாறாதது. ஒரு முறை மரிப்பதும் அதற்கு பின் நியாய தீர்ப்பின் முன் நிற்பதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நாம் செய்தவற்றிற்கு நாம் நிச்சயம் பொறுப்பேற்றாக வேண்டும். ஒரு சரீர பிரச்சனைக்கு இன்றைய மருத்துவம் 3 காரியங்களை கொடுக்கிறது. நோயை கண்டறிதல், நோயின் தாக்கத்தை குறித்து முன்கணிப்பு, தீர்வு. நோயை கண்டறியும் அறிக்கை நோய் வந்ததற்கான காரணத்தை தெரிவிக்கிறது. முன்கணிப்பு என்பது அந்த நோயின் தாக்கம் எவ்வாறெல்லாம் செல்லும் என்பதை அறிவிக்கிறது. தீர்வு என்பது அந்த நோய்க்கான மருந்தாகும். மரணம் எனும் பிரச்சனையை நாம் எதிர்கொள்ளும் பொழுது
வேதாகம் இந்த 3 காரியங்களை நமக்கு கொடுக்கிறது. முதலாவது, வியாதியையும் அதற்கான காரணத்தையும் கண்டறியும் அறிக்கை. இரண்டாவதாக, வியாதியின் தாக்கம் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை குறித்த அறிக்கை. மூன்றாவதாக, தீர்வு. முதலில் மரணத்திற்கான காரணத்தை நாம் கண்டறிவோம். இது மிகவும் எளிமையாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவுமாயிற்று. ஆக மரணம் பாவத்தின் மூலமாக வந்தது. பாவம் அங்கே உள்ளே நுழைய முடிந்திருக்கவில்லை என்றால் மரணம் என்ற ஒன்று உள்ளே நுழைந்திருக்கவே முடியாது. எல்லா மனுஷர்களும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லா மனுஷருக்கும் வந்தது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 56 வாசியுங்கள். இதே தொனி அங்கும் வெளிப்படுத்தப்படுகிறது. பவுல் சொல்கிறார், மரணத்தின் கூர், அதாவது கொடுக்கு, பாவம். எது கொடுக்கு? தேல் போன்ற ஒரு விஷப்பூச்சி தன் கொடுக்கின் மூலமாகத்தான் தன் விஷத்தை இன்னொருடைய சரீரத்திற்குள் செலுத்துகிறது. அதன் மூலம் அது மோசமான விளைவுகளை, மரணத்தை அந்த நபருக்குள் உண்டாக்குகிறது. ஆக மரணமானது பாவத்தின் மூலமாகத்தான் தன் சீர்கேடுகள் மற்றும் பேரழிவை நம்முடைய சரீரத்திற்குள் செலுத்தியது. பாவம் என்ற கொடுக்குத்தான் மரணம் என்னும் விஷத்தை செலுத்தியது. இப்பொழுது மரணத்தின் தாக்கம் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை பார்ப்போம். மரணம் தொடர்ச்சியான 3 படிகளில் நிகழ்கின்றன என்று வேதம் சுட்டி காண்பிக்கிறது. முதலில் ஆவிக்குரிய மரணம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை குறித்து தேவன் ஆதாமிடம் சொல்லி அவனை எச்சரித்திருந்தார். தேவன் இவ்வாறாக சொன்னார், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். நீ அதை சாப்பிடும் நாளில் நீ சாவாய் என்ற வார்த்தைகளை கவனியுங்கள். ஆனால் ஆதாம் 900 வருடங்களுக்கு அதிகமான வருடங்கள் உயிர் வாழ்ந்தான் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அவன் பாவம் செய்த அந்த நாளிலேயே தேவனுடைய ஜீவனிலிருந்து அவன் துண்டிக்கப்பட்டான். அதுவரை தேவனுடைய ஜீவனோடு அவனுக்கு இருந்த தொடர்பு அறுந்து போனது. அந்த கணத்திலேயே அவன் ஆவிக்குரிய விதத்தில் மரித்து போனான். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கிறிஸ்தவர்களாகிய மாறிய விசுவாசிகளிடத்தில் பவுல் பேசுகிறார். கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை அவர் பேசுகிறார். 1, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை. உண்மையில் இது சரீர மரணத்தை குறிக்கவில்லை, இது ஆவிக்குரிய மரணத்தை குறிக்கிறது. இது தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்ட நிலையை, தொடர்பருந்த நிலையை, துண்டிக்கப்பட்ட நிலையை குறிக்கின்றது. பாவத்தினால் மனுஷனுடைய ஆவி தேவனிடமிருந்து துண்டிக்கப்பட்ட பிறகு அவனுடைய சரீர வாழ்க்கை மின் உயிரூட்டப்பட முடியாத ஒரு பேட்டரியை போல ஆகிவிட்டது. எனவே அது கொஞ்ச காலம் உயிர் வாழ்ந்தது, ஆனால் கடைசியில் அது உயிரிழந்து மரணமடைந்தது. 2ஆம் கட்டம் சரீர மரணமாகும். இதைத்தான் நாம் சாவு அல்லது மரணம் என்று அழைக்கின்றோம். இதில் ஆத்துமா சரீரத்திலிருந்து பிரிக்கப்படுகிறது. ஆனால் உண்மை என்னவென்றால் இவ்விரண்டின் நிலையிலும் மெய்யான மாற்றம் எதுவுமில்லை. 3வது கட்டத்தில் நிகழ்கின்ற மரணத்தை தான் வேதாகமம் 2ஆம் மரணம் என்று அழைக்கின்றது. இதை வேதவசனத்தின் வெளிப்பாட்டின் மூலமாகத்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் நாம் இதை வாசிக்கின்றோம். 14ஆம் வசனம், அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். 15ஆம் வசனம், ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். வெளிப்படுத்தின விசேஷத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிற இந்த படத்தை நாம் பார்க்கும் பொழுது நாம் 2 முக்கியமான காரியங்களை பார்க்கிறோம். முதலில் இந்த 2ஆம் மரணம் கடைசி மரணம். இது நித்திய மரணம். இது தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து நித்தியமாக பிரிக்கப்பட்ட ஒரு நிலையாகும். இதை மாற்ற முடியாது, இதை திருப்ப முடியாது. இந்த 2ஆம் மரணத்திலிருந்து திரும்பி வருவதற்கு வழியே இல்லை. இப்பொழுது 2வது முக்கியமான காரியத்தை பார்ப்போம். உணர்வற்று போகிற ஒரு நிலை இதில் உண்டாகாது. இந்த நினைவும் இல்லாமல் உணர்வற்று போகிற ஒரு நிலை ஒருபோதும் உண்டாகாது. இந்த வாழ்க்கையிலும் இனிவரும் நித்திய வாழ்க்கையிலும் உங்களுடைய ஆளுமை தன் உணர்வோடு தொடர்ந்து வாழும். நம்முடைய தன் உணர்வின் நிலையிலிருந்து நாம் ஒருபோதும் தப்பிக்க முடியாது. மனுஷ வாழ்க்கையில் மரணத்தின் தாக்கம், அதன் போக்கு எப்படி இருக்கும் என்பதை குறித்த அந்த முன்கணிப்பின் 3 கட்டங்களை நான் திரும்பவும் சொல்கிறேன். முதலில் ஆவிக்குரிய மரணம்
பாவத்தினால் தேவனிடமிருந்து மனுஷருடைய ஆத்துமா பிரிக்கப்பட்டதால் உண்டான ஒரு மரணமாகும். இரண்டாவதாக சரீர மரணம். மனுஷனுடைய சரீரத்திலிருந்து நம்முடைய ஆத்துமா இதில் பிரிக்கப்படுகிறது. மூன்றாவதாக கடைசி மரணம். இதில் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து மனுஷன் நித்தியமாக பிரிக்கப்படுகிறான். இதை மாற்றவோ திருப்பவோ முடியாது. ஆனாலும் இந்த இரண்டாம் மரணத்தில் மனுஷனுடைய உணர்வுகள் அவனுக்குள் தொடர்ந்து இருக்கும். மரணத்திற்கு வேதாகமம் தரும் தீர்வு அல்லது மருந்தை குறித்து இதை அடுத்து இந்த வாரத்திலும் அடுத்த வாரத்திலும் வரும் செய்திகளை நான் பகிர்ந்து கொள்வேன். இப்பொழுது நமக்கு நேரமாகிவிட்டது. நான் நாளை திரும்பவும் இதே நேரத்தில் நான் வருவேன். ஜீவனை கொடுக்கிறவர், ஜீவனை எடுக்கிறவர் என்ற தலைப்பில் நாளை நான் பேசுவேன். ஆமென்.